செய்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். ஆனால் செஞ்சு வச்ச அப்புறமா அது எங்கே போச்சுதுன்னே தெரியாதுங்க. செய்ய செய்ய காணாமல் போயிடும். இந்த மாதிரி லிஸ்ட்டில் ஒரு சில ரெசிபி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பால்கோவாவும் ஒன்றுங்க. இன்றைக்கி நம்ம அதுதான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப டைம் எடுக்குங்க. ஆனால் செஞ்சு முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கடா போச்சு அந்த பாத்திரம் அப்படின்னு நம்மளே தேட வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு 1 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்திருக்கேங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்க்கணும். எப்படியும் 1 லிட்டர் பாலில் இருந்து பால்கோவா ரெடியாகி வர்றதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு பக்கமே ஆயிருங்க. பால் நல்லா கொதிச்சு வந்த அப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு பால் நல்லாவே வற்றி வந்துடுச்சு. இந்த டைமில் இது கூடால 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ கரெக்டாக திரிஞ்சு வந்துட்டு அப்படின்னா நீங்கள் அதோடையே விட்டுறலாம். இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நிறைய வினிகர் சேர்த்துற வேண்டாம். ஏன்னா வந்துட்டு ரொம்ப பெரிய பெரிய பீசஸாட்டு பால் திரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு 3/4 வாசி வத்திடுச்சு. இந்த அளவுக்கு வந்த அப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். பால்கோவா செய்கிற ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸி தாங்க. இதை நான் சொல்லி உங்களுக்கு கேட்கும்போது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கலாம். பட் இது செய்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் செய்கிற ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸி தான். நெய் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்னுமே நல்லா வற்றி வந்துருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பால்கோவா நல்லா டேஸ்டியாக ரெடியாகி வந்துடும். இதோட கலர் கூட நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இந்த கிளிப்பை எடுக்கும்போது எல்லாமே கொஞ்சம் வீடியோ டல்லாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பவர் இல்லவே இல்லைங்க. செஞ்சிட்ருக்கும் போதே கரண்ட் போயிடுச்சு. அது அப்படியே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 6 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 6 மணி நேரம் விடுறதுக்கு பொறுமை இல்லாமல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அது சூடாறின உடனேயே எடுத்துகிட்டு சைட்லலாம் நல்லா தட்டிட்டு அப்படியே நம்ம திருப்பி போட்டோன்னா சூப்பராக பால்கோவா வந்துடும். இல்லை ஒரே ஒரு மிஸ்டேக், நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோன்னா அதோட சென்டர் போர்ஷனுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். நம்மளுக்கு தான் இந்த ஆர்வ கோளாறுல அதனால் நான் சூடாறினோடனே எடுத்துகிட்டு கட் பண்ணி பார்க்கும்போது பீஸ் போடுறதுக்கெல்லாம் செம்மையாக வந்துச்சுங்க. உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியும் நல்லா திக்காக சூப்பராக ரெடியாகி வந்துருந்துச்சு. ஆனால் என்ன, சென்டரில் தான் கலர் வரல. இது மட்டும்தான். மற்றபடி டேஸ்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த பால்கோவாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.